அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். வள்ளலாரின் பாடல். அடிக்கேள் நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டு கொள்ளல் வேண்டும், துடி சேர் எவ்வுலகமும் தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும், பிடிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்த முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும், பொடியாத துருவடிவே நானும் ஒன்றாகி எஞ்ஞான்று மூங்குதல் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஞானம்னா என்னன்னு ஒரு சந்தேகம் வருது. ஞானம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்கறான், இந்த மாதிரி ஞானம்னா என்னடான்னு கேட்கறான். எனக்கெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்க ஷேரு அந்த மாதிரி கேட்கறான், அவங்களுக்கும் தெரியல. அப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட போய் கேட்கறான், அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, ஆனா இவனுக்கு அது புரியல. அப்புறமா இன்னும் ரொம்ப பெரியவங்க தமிழ் இலக்கியத்தை படிச்சவங்க, இந்த மாதிரி ஞானிகள் துறவிகள் அந்த மாதிரி எல்லாம் போய் கேட்கிறப்போ ஒருத்தட்ட போய் கேட்கறான் ஞானம் என்ன, ஒரு விடை சொல்றது புரியல. அப்புறமா ஒரு துறவி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இவனும் போயிட்டு துறவி ஏன் ஞானம்னா என்னன்னு கேட்கறான். ஞானம்னா என்னன்னு கேட்கிறப்ப அந்த துறவி சொல்றாரு, இந்த மாதிரி ஞானம்னா அப்படின்னு சொல்ல வந்தப்போ இவனும் கேட்கறான், குருவே ஞானம்னா என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவனும் அந்த குரு டக்குன்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடறாரு. இவனு குருவே ஞானம் என்ன சொல்லுங்கன்னு கத்திட்டே போறான் பின்னாடியே. அவரும் ரொம்ப தூரம் நடக்கிறாரு, இவனும் கத்திட்டே போறான், குருவே சொல்லுங்க குருவே சொல்லுங்க குருவேன்னு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனும் லாஸ்டா ஒரு டைம் கேட்டு போயிடலாம்டா நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோன்னே லாஸ்டா ஒருத்தர் நின்றுட்டு, குருவே ஞானம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துன உடனே அந்த குரு அவன் எதுவும் கண்டுக்காம போயிடுறாரு. இவனுக்கும் ஏதோ புரியலன்ட்டு திரும்பி இவன் வேலையை பார்த்துட்டு இவன் நடக்க போறான். குரு நிச்சயம் நடந்து போறேன். அப்புறமா குரு திரும்பி பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு அவனும் சொல்லுங்கன்னு கிட்ட வரான். அப்போ நீ இப்போ இவ்வளோ பின்னாடியே வந்து புரியலன்னு போனீங்களே, இதுதான் ஞானம்னோடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளவுதான், இதுதான் ஞானம்ட்டு அவரு போயிட்டாரு. இந்த கதையில இருந்து தெரிய வருது என்னன்னா, ஞானம்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. அதை தேடி நம்ம வெளியே போக தேவையில்லை. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணி நம்ம மனசை நிதானமா வச்சுக்கிட்டா அதையவே ஞானம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.